டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கூனிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மரியாதைக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர், மீனவர் அணியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மிக தீவிரமாக களமாடி வருவர், மூத்த உறுப்பினர் அவர். பன்னெடுங்காலமாக அவருடைய குடும்பமே திராவிட பாரம்பரியத்தில் உள்ள ஒரு பேர் இயக்கத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் நேற்றைக்கு இரவு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீரென்று 2 பேர் பைக்கில் வந்தவங்க உள்ள வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை வெட்டியிருக்கிறார்கள், படுகாயப்படுத்தியிருக்கிறார்கள். மருத்துவமனையில் காலையில் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. இது யார் செய்திருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள். மிக மோசமான கஞ்சா போதையில் தான் அவர்கள் இந்த மிக மோசமான இந்த ரவுடித்தனத்தை, காலித்தனத்தை செய்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுடன் பேசும்பொழுது சொன்னார், நான் நீண்ட காலமாக திராவிட இயக்கத்தில் இருப்பவன், இம்மாதிரியான வன்முறையை நான் பார்த்ததில்லை. இரவுல இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்ததற்காக, பானை சின்னம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அவர் பாடாற்றியவர். திராவிட இயக்கத்தினுடைய பெரும் தூணாக இருந்து கொண்டிருப்பவர். ஒரு ஜனநாயக முறைப்படி வாக்கு சேகரித்து வந்தவர். ஜனநாயகத்தில் வாக்கு சேகரிப்பது என்பது எல்லாருக்குமான ஒரு உரிமை, கடமையாக இருக்கிறது. ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த கும்பல் வெல்ல போறதில்ல. வாக்குகளை எப்படி ஒரு 1000 ஓட்டு வாங்குறாங்களா, 2000 ஓட்டு வாங்குறாங்களா இந்த தொகுதியில் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மிக மோசமாக இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால், எவ்வளவு தற்குறி கும்பலாக, ஒரு ரவுடி கும்பலாக அவர்கள் உருமாறி இருக்கிறார்கள். நடிகர் பின்னர் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ரவுடிகளாக மாறி இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும். ஏன்னா தன்னுடைய ரசிகர்களை அரசியல்படுத்தாமல் அவர் ஒரு காலித்தனமாக அல்லது ரவுடித்தனமாக ஒரு மாற்றி வருகிறார்கள், உசுப்பேத்தி வருகிறார். அவர் வெறியூட்டப்படுகின்ற ஒரு கும்பலாக மாற்றி வருகிறார் என்பதை இதன் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. அவை இச்செயலை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டிக்கின்றோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைமையிலான இந்த திமுக சார்பாகவும் நாங்கள் இதை கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக விழுப்புரம் காவல்துறை, நாங்கள் இது குறித்து எஸ்பியிடம் பேசியிருக்கிறோம், அதிகாரிகளிடம் பேசியிருக்கோம். எல்லாருமே திமுகவில் இருக்கிறவர்கள், விடுதலை சிறுத்தை எல்லாருமே பேசியிருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். முழுமையாக காவல்துறை தான் அது குறித்த அறிக்கை வெளியிடணும், என்ன நடந்திருக்குது என்பதை வெளியிட வேண்டும். இம்மாதிரியான ரவுடி கும்பலை காவல்துறை கைது செய்திருப்பதோடு நிறுத்திவிடாமல் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும். ஏன்னா அவர் கஞ்சா குடிச்சிட்டு போதையில தான் இந்த மாதிரியான வேலையில செய்கிறார்கள். ஏதோ நாங்கள் மாற்றத்தை உருவாக்க போகிறோம்னு சொல்றாரு நடிகர் விஜய். இதுதான் மாற்றமா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இம்மாதிரியான காலித்தனங்கள் யாரும் இந்த மாதிரி செய்யலை. திமுக அதிமுகவுக்குள்ளதான் பெரிய தேர்தலில் பெரிய இங்கே போட்டியே இருக்கு. ஆனால் விஜய் தரப்புல இருக்கும் ஒன்றுமே இல்லை இங்கே ஆனால் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்வது என்பது மிக மோசமான முன்மாதிரியாக இருக்கின்றது. ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் இது குறித்து அவர் பதில் சொல்லணும். ஏன்னா தன்னுடைய ரசிகர்கள் இப்படியான ரவுடித்தனத்தை செய்வது என்பது அவர் ஏற்றுக்கொள்கிறாரா, இல்லை அதை செய்ய வேண்டும் என்று அவர் தூண்டி விடுகிறாரா தமிழ்நாடு முழுக்க என்று அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தீய சக்தி தூய சக்தின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனால் என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் தான் ஒரு தூய சக்தி என்று சொல்வதை தாண்டி அவர் மிக மோசமான தீய சக்தியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கின்ற அந்த சினிமா வசனம்ங்கிறது அவருக்கே பொருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் தீய சக்தி விஜய். அவர் வாங்குகின்ற 1-2% ஒட்டுமொத்தமாக அது பாஜகவுக்கு, RSS தான் போய் சேருமே ஒழிய கட்டாயம் அவருக்கான வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டுடைய தூய சக்தி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தீய சக்தி என்பது பாஜகவினுடைய கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய விஜய். இந்த ரெண்டும் தான். ஆக இன்றைக்கு இந்த ரவுடித்தனத்தை மிக மோசமாக செய்திருப்பதை விஜய் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவர்களை நீங்கள் அந்த கட்சியில் வச்சிருந்து மேலும் நீங்கள் ஊக்கப்படுத்த போறீங்களா,
இல்லை அந்த கட்சியிலிருந்து நீக்க போகிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து பொது சமூகத்தில் நான் வந்து வைக்கிறேன். அது தொடர்ந்து நாங்கள் வந்து இது குறித்து வந்து இந்த மாதிரியான ரவுடித்தனத்தை, இந்த மாதிரியான ஒரு மிக மோசமான காட்டுமிராண்டித்தனத்தை நாங்கள் வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். கட்டாயம் வந்து நாங்கள் வந்து ஜனநாயக முறையில் வந்து நாங்கள் வந்து அதை எதிர்கொள்வோம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.